குருப்யோ நமஹா, நமோ நமஹா. இன்றைக்கி போஸ்டிங் வந்து இந்த டாக் ஆஃப் த டவுன், எல்லாரும் பேசக்கூடியது தான், நிறைய நாளாக பேசிகிட்டு இருக்கிறது தான் மகா கும்பமேளா பற்றி. மகா கும்பமேளா பற்றி தான் போஸ்டிங் பண்ண போகிறோம். மகா கும்பமேளா வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து ஒரே இடத்துல சேர்றதுங்கிறது உலகத்திலேயே இது ஃபஸ்ட்டு நடக்கிறது. ஏற்கனவே ஒரு 35-40 கோடி பேர் அதில் புனித நதியில் வந்து நீராடிட்டாங்க. பெரிய விஷயம் இது. நிறைய பேர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இல்லை இது. பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இதை பற்றி தெரிஞ்சுட்டா மட்டும் போகாது, இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஹிந்து அஸ்ட்ராலஜி எப்படி பார்த்தா கூட இதென்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பர்டிகுலர் டயத்தில் வரும்போது அந்த சங்கமம் இருக்கு இல்லையா, திரிவேணி சங்கமம். 3னா 3, வேணினா நதி. 3 நதிகள் சேரும்போது அந்த இடத்துல வந்து நிறைய புனிதத்தன்மை வருது. இதை நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நாகா சாதுக்கள் எல்லோரும் வராங்க. பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க. இன்டர்நேஷ்னல் பாடிஸ்லாம் கூட பீப்புளெலாம் வராங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சாது, சேஜஸ், பில்கிரிம்ஸ்லாம் ஆட்கள் வராங்க இங்கே. ஸோ இதில் கும்பமேளாவில் மகா கும்பமேளா, அதுக்கு என்ன அர்த்தம்? மகானா கிரேட், பெரிய, சிறந்த, பெருமை மிக்க, சிறப்பான. கும்பாக்கு 2 அர்த்தம் இருக்குது. கும்பம்னா ஒரு பாட், பானையும் கூட சொல்லலாம். அப்போ பானை ஆஃப் வாட்? பானை ஆஃப் இம்மார்டாலிட்டி. இது வந்து அமிர்தம். இந்த பானையில் அமிர்தம் இருக்குது. அமிர்தம்னா என்ன? எப்போதும் இருக்கக்கூடியது, நம்ம நிலையாக இருக்கிறதுக்கு உதவக்கூடியது. அமிர்தத்தை குடித்தாலும் நம்ம நிலையாக இருப்போம். அப்படின்னா என்ன எடுத்தோம்னா, இது ஃபுல்லாகவே இன்றைக்கி பேச போகிறதெல்லாம் ஆத்ம ஞானத்தை பற்றி தான் இந்த மகா கும்பம் மேலாவே சொல்கிறது. அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் முள்ள போகும்போது தெரியும். இது வந்து கும்பங்கிறது அமிர்தத்துடைய கும்பம். எது அமிர்தத்தோட கும்பம்? அந்த 3 நதிகளுடைய சேர்க்கை வந்து அமிர்தத்துடைய கும்பம்னா அங்கே போய் ஸ்நான் பண்ணினோம்னாக்க இம்மார்டாலிட்டி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். சும்மா போய் தண்ணியில் குளிச்சுட்டு என்ன பாவம் பண்ணாலும் போயிடுமானா அதுக்கு அர்த்தம், அதுக்கு பதில் சொல்கிறேன். அது எப்படி போகுங்கிறது சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து கும்ப ராசியும் இருக்குது. இந்த பிளானட்ரி அலைன்மெண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த கும்ப ராசியில் நடக்கும்போது தான் இந்த 3 நதிகள் சேர்ற இடத்துல புனிதத்தன்மை வருது. அதுக்கும் இந்த கும்பானு மேலாங்கிறது எல்லோரும் சேர்ந்து வருது. எல்லோரும் மேலே நம்ம சேர்ந்து வராங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த கும்பமேளாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த புனித நீராடுதலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. முதல் பெனிஃபிட் என்ன? முதல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாப விமோச்சனம். பாபம் போகும். எப்படி பாபம் போகும்? இங்கே தஞ்சாவூரில் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீதர வெங்கடேஸ்வர ஆச்சாரியார்னு இருக்கார். ஐயாவாள்பா. அவளோட தோஷ பரிகார அஷ்டகம்னு சொல்லிட்டு போஸ்டிங் பண்ணியிருக்கேன். ராம் எக்னெட்ஸில் போய் பாருங்கள். அவரோட கிரந்தத்தை பற்றி போஸ்டிங் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி நிறைய தெரியும். அவர் என்ன பண்ணார்னா, அவள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணும்போது அவள் வந்து இந்த பண்டிதர்கள்லாம் குளிக்க போகும்போது யாரோ வந்து பசிக்கிறது, சாதம் கொடுங்கணுன்னா அவர் வந்து அந்த ஸ்ராத்தத்துக்கு பண்ண சாப்பாடை கொடுத்துட்டார். அது வந்து இந்த பண்டிதர்கள்லாம் வந்து இது பாப்பம், நீ கங்கையில் குளித்தா தான் இந்த பாப்பம் தீருங்கும்போது அவர் உடனே ப்ரே பண்ணும்போது அவரோட வீட்டு கிணத்துல கங்கை தண்ணி வந்ததுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது ஏன் பாப்பம் போகிறது கங்கையில் குளிக்கிறதுக்கு என்ன சம்பந்தங்கிறது பார்க்கலாம். ஸோ 2வது வந்து இது வந்து நிறைய சாதுக்கள்லாம் வந்து இருக்கிறதுனால நிறைய மந்திரங்கள் சாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், கோடிக்கணக்கான பேர்கள் மந்திரம் சாண்ட் பண்ணும்போது வைப்ரேஷன் கனெக்ட் பண்ணுறதுல அப்போ அந்த இடத்தோட எனர்ஜி லெவலே மாறிடுது. நம்ம எல்லாம் உடம்பெல்லாம் என்னது? நம்மெல்லாம் எனர்ஜி தானே, எல்லாம் எனர்ஜி தான். இப்போ கண்ணுக்கு தெரிகிறது வந்து எப்படி இருக்குது, மைக்ரோஸ்கோப்பால் பாருங்கள் நீங்கள், எல்லாம் எனர்ஜி தான். ஸோ நம்ம எனர்ஜி லெவலே மாறுறது. அப்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் லைஃப் கிடைக்கிறது. அங்கே வந்து பார்க்கும்போது சாதுகள்லாம் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்காங்க. நம்ம வந்து எது நிலையற்றதோ அது பின்னாலேயே போயின்னு இருக்கிறதுனால இந்த சாதுக்கள்லாம் எது நிலையோ அதுக்கு பின்னால் போகிறாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது ஓஹோ, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் போல் இருக்குது,
எது நிலையானதோ அதில் போகணும். அப்போ நிலையானதில் நான் போகும்போது என்னோடய சொரூபத்தை புரிஞ்சுட்டேன்னாக்கா நான் ஒன்றுமே பண்ணுறவன் இல்லை, நான் கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுட்டதுன்னா பாப்பம் எங்கேருந்து வரப்போகிறது? நான் கான்ஷியஸ்னஸ்னு புரிஞ்சுட்டோம்னா பாப்பம் எங்கேருந்து வரப்போகிறது? கரெக்டாக? அதுதான் அங்கே பாப்பம் வச்சணும். கங்கையில் குளிக்கும்போது அந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் ஆகி இந்த எண்ணங்கள் வருது. அப்புறம் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தபோது இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கே குளிக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த தண்ணியோட தூய்மைப்படுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறது. ஏன்னா சத்சங்கத்தும் இருக்குது, நல்ல ஆட்கள்லாம் வராங்க, அங்கே நிறைய டிஸ்கோர்சஸ்லாம் நடக்கும், நிறைய பண்டிதர்கள்லாம் வருவாங்க, அவங்கள பார்த்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய பிரவச்சனங்கள்லாம் நடக்கும். ஸோ கிளாரிட்டி கிடைக்கும் அவங்களோட எண்ணங்களில், இன்னர் பீஸ் கிடைக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் விட்டுட்டு எது நிலையோ உள்ளதோ அதை பற்றி போயின்னு இருக்கோம்ல, வேண்டாத சின்ன சின்ன கவலையெல்லாம் பட்டுட்டு இருந்தோமே, அதெல்லாம் போகும். அப்புறம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த சாண்டிங்னாலலாம் இருக்கிறதுனால ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்புறம் நான் ஹைட்ரோதெரப்பி இம்யூனிட்டியில் பூஸ்ட் ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த குளிர்ந்து தரையில் குளிக்கும் போது ஹைட்ரோதெரப்பின்னு அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது நடக்கும். இதை மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இதில் வந்து நம்ம கல்ச்சரில், இந்தியன் கல்ச்சரில் நம்ம இந்தியனாக பிறந்திருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கிறது இதெல்லாம் வந்து பயணம் அடையிறது. சரி, இதெல்லாம் சொல்கிறேங்க, பிரயாகராஜுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, என் உடம்பே ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது எங்கள் வீட்டில் குழந்தை குட்டிகள் இருக்குது, அல்லது வயசான பெரியவா இருக்கேன் கூட நான் தான் பார்த்துக்கணும், அல்லது எனக்கு பைசா இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த போஸ்டிங். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த போஸ்டிங் எதுக்குன்னா உங்களால் இப்போ போக முடியலைன்னாக்க அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸ்ருங்கேரி சன்னிதானம் வந்து சொல்லியிருக்கார். இது என்னோடு இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மந்திரத்தை கொடுத்து, ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து, இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம குளிச்சு வச்சோங்களேன், இந்த டூரிங் திஸ் பீரியட் February 26 வர உங்களுக்கு இன்றைக்கி போஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் இப்போ டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னால் இதை ஸ்டாண்ட் உள்ளே சொல்லிவிட்டு அப்புறம் பாத்ரூமில் போய் குளிச்சாள்னாக்க இந்த பலன்கள் கிடைக்கும். ஸோ நம்ம போக முடியாட்டா கூட இந்த மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லலாம், அதை பயனடையலாம். ஸோ முதல்ல நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன், அப்புறம் மந்திரத்தோட அர்த்தத்தையும் சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை அனுப்பியும் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் படித்து இப்போ நான் உச்சாரணம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதையும் அனுப்பியும் கொடுக்குறேன். இதை நீங்கள் டெய்லி சொல்லி, நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறோம்லாம், குழந்தைகள் போகிறதுக்கு முன்னால் நீங்களே அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வந்து தலையில் வந்து நல்ல தண்ணியெல்லாம் விடலாம். நீங்கள் அந்த குழந்தைகள் வயசானவா ஆசையவா எல்லாருக்கும் பண்ணலாம். எனக்கு மட்டும்தான் பண்ணிக்கணும் இல்லை, எல்லாருக்கும் இந்த நம்ம பெற்றது மற்ற வாழும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? மாத்தர் ஜான்ஹவி ஷம்பு சங்கமிலிதே மௌலௌ நிதாய அஞ்சலிம் त्वत्तीरे वपुषो वसना समये नारायण अंग्रीद्वयं सानन्दं स्मरतो भविष्यति मम प्राणप्रयाण उत्सवे भूयात् भक्ति रविच युता हरिहर अद्वैत आत्मिका शाश्वती. திரும்ப சொல்கிறேன், முழுல சொல்கிறேன். மாத்தர் ஜான்ஹவி ஷம்பு சங்க மிலிதே மௌலௌ நிதாய அஞ்சலிம் त्वत्तीरे वपुषो वसना समये नारायण अंग्री द्वयं सानन्दं स्मरतो भविष्यति मम प्राणप्रयाण उत्सवे भूयात् भक्तिरविच् युता हरिहर अद्वैत आत्मिका शाश्वती. இதுக்கு அர்த்தம் பார்க்கலாமா? அர்த்தத்தை பார்த்தா அல்ல இது அர்த்தத்தை புரிஞ்சுட்டா ஒன்றே ஒன்று தான். இது என்ன கேட்க போகிறோன்னா, எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடு கங்கையே, கங்கை தாயே எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடு. அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ராம் இக்னேட்ஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு தூண்டுதல், ஒரு நெம்புகோல் மாதிரி இருக்குது, இது ஒரு ஃபல்கிரமாக இருக்கா. ஸோ கங்கைகிட்ட கேட்குறோம் எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடு. ஏன்னா உங்கள் பக்கத்தில் குளிக்கிறவங்க எல்லாரும் சாதுக்குள்ளாக இருக்காங்க, நல்ல சத்தங்கம் இருக்குது, எனக்கு நல்ல விஷயங்களை சாண்ட் பண்ணுறாங்க, நல்ல மந்திரங்களை சொல்கிறாங்க, சித்த சுத்தி மனசு தூய்மை அடைகிறது, ஏகாகிரதம் கிடைக்கிறது. அப்போ இனிமேல் நான் வந்து இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணால் கூட இனிமேல் நான் யாருங்கிறது தெரியறதில்ல. ஆத்ம ஜானம் அதுதான் இங்கே தாத்பரியம். இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் இதுதான். நீங்கள் ஸ்லோகத்தை மட்டும் படித்தாலும் இந்த எண்ணத்துக்கு வரணும், நீங்கள் வருவல் நீங்கள் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆத்ம ஜானத்துக்கு அத்வைத வேதாந்தத்தில் பயணிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஸ்லோகம் இன்னும் அதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், ஒரு தெம்பை கொடுக்கும்.
ஸோ என்ன சொல்கிறான்னாக்கா மாத்தக ஜான்ஹவி. ஜான்ஹவினா கங்காவோட பேர். கங்கா தாயே, கங்கா அம்மா தாயே. ஷம்பு சங்க மிலித்தே மௌலவ். நீ வந்து சிவன் ஷம்பு சிவனோட சேர்ந்துருக்க. எங்கே தலையில் அவருடைய தலை ஜடாமுடி இருக்குல்ல, அதில் தானே வரா, அங்கே சேர்ந்துருக்க. நிதாய பிராஞ்சலியம், கையை சேர்த்து வச்சுட்டு உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், தலை வணங்குகிறேன். துவத்தீரே வபுஷக அவசான சமயே. அவசான சமயம்னா இந்த முடியும், இந்த பாடி விழுற சமயத்தில், என்னோடய எண்டில் உன்னோட நதிக்கரையில் என்னோடய உடம்பு வந்து முடிவு கீழே விழுற டயத்தில், என்னோட இறக்கும் தருவாயில் நாராயண அங்கிரி துவயம் ஸ்மரத்தக, ரிமெம்பரிங், நான் கடவுளுடைய நாராயணனுடைய பாதங்களை ரெண்டையும் நினச்சிட்டு இருக்கேன். மம பிராண பிரயாண உற்சவே, என்னுடைய பிராணம், என்னோட உயிர் மூச்சு வந்து அதோட பிரயாணம்னா அந்த போக்குவரத்து வந்து உற்சவே முடியும் போதுங்கிறார். அது உற்சவமாக சொல்கிறார். உற்சவேனாக்கா அது ஒரு ஃபெஸ்டிவல் போகும்போது, ஏன்னா விடுதலை இந்த உடம்பு லிமிட்டேஷனில் போகிறது இல்லையா. ஆனந்தம் சானந்தம் பவிஷ்யதி, நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுத்த என்னோட ஆத்மஜானம் அடைஞ்சதுனால, அந்த உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால, இந்த உடம்பு போகிறதுனால எனக்கு கவலை ஒன்றும் இல்லை, நான் நித்தியமாக இருக்கிறவன், நான் வந்து சத்த சித்து ஆனந்தம், அதனால் நான் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பேன் உன்னுடைய அருள்னால். அப்புறம் பூயாத் பக்தி அவிச்சுதா, நான் வந்து பக்தியிலேயே இருந்துட்டு, டிவோஷன், இதே டிவோஷனில் இருந்துட்டு அப்புறம் என்ன செய்வேன், அந்த பக்தியை வந்து என்னோடய பக்தி எப்படி இருக்கணும், அவிச்சுதா அன்வேவரிங், அப்படியே ஸ்டெடியாக இருக்கணும். ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் இல்லாமல் இல்லை, இதிலேயே நிலைப்பற்று இருக்கணும். என்னோடய சிந்தனைகள் எல்லாம், இந்த ஸ்ரத்தை, என்னோட ஈடுபாடு இதிலேயே இருந்துட்டு எதில் ரெஸ்ட்டாக ரூட் ஆகணும்னாக்கா ஆத்ம ஜானத்திலேயே ரூட் ஆகணும். யாருங்கிறது அது ரூட் ஆகி, அந்த ஆத்ம ஜானம் எப்படி, அந்த ஆத்மா யார் எப்படி, அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன்னா ஒன்று தான் இருக்கான், எப்போதும் இருக்கான், சனாதனம், எவர் லாஸ்டிங். அவன் ஹரியாவும் இருக்கான், ஹரனாவும் இருக்கான், சிவனமாக இருக்கான், விஷ்ணுவாக இருக்கான், எல்லாமே அவன் தான். அந்த ஆத்ம ஜானம், அதுதான் நான், அகம் பிரம்மாஸ்மி, அந்த ஞானத்திலாம் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு கங்கை, யமுனா அண்ட் சரஸ்வதி, இந்த மூணும் சேர்ந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கும்போது வேண்டின்றோம்னாக்க அந்த பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால, சாதுக்கள்லாம் இருக்கிற போது அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கிறதுனால இந்த பிரார்த்தனை வந்து நல்லா உறுதியாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து முன்னேறது, இந்த பிரார்த்தனையை வந்து செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்க, ஆத்ம ஜானம் பெற வேண்டும், இல்லைன்னா திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம், திரும்ப பிறந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ ஞான் யாருங்கிறது தான் பார்க்கணும். நம்ம ராம் இக்னேஷ் சேனலில் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதுக்கு தான் நான் இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டது. இந்த ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லும் போது என்னன்னா, நம்ம சிங்கேரி சன்னிதானம் சொல்கிறாருன்னா அவருக்கு மேலே அத்தாரிட்டி கிடையாது. இதை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் குளிச்சல்னாக்க நீங்கள் அந்த புண்ணியம் அங்கே போய் படிக்கிறது புண்ணியத்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், குட் நியூஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா கடவுளோட அருளால் 18ஆம் தேதி அயோத்தியாவுக்கு போய் ராமர் கோயிலுக்கு போகலான்ட்ருக்கேன். போயிட்டு 19ஆம் தேதி பிரயாக்ராஜுக்கு போயிட்டு அங்கே இந்த ஸ்நானம், திரிவேணி சங்கத்தில் ஸ்நானம் எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறேன். நீங்கள்லாம் வர முடிஞ்சால் நல்லது வாங்கும். அப்புறம் 20ஆம் தேதி காசிக்கு போய்ட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு லைக் டு ஸ்டே ஃபார் சம் டைம், அப்புறம் வரலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு துணித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நன்றி. எல்லோரும் இந்த பண்ணிட்டு ஆற்றுல பெரியவாளுக்கு சின்னவாளுக்கெல்லாம் நம்மளே ஸ்லோகத்தை சொல்லி அவளுக்கு வந்து நீராடா வச்சுட்டோம்னாக்க நல்ல, இல்லை இருக்குது 26ஆம் தேதி வரை இருக்குது பண்ணிட்டாலாம். அப்போ இது என்ன கொண்டு வரணும்னா, அல்டிமேட்லி நீங்கள் ஆத்ம ஞானத்துக்கு நல்ல குருவை பிடிச்சி சிரவணம் பண்ணி படித்து அதோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி அதிலேயே நிலைப்பற்று இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி தலை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.